8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 காலம் உடன் வரும்ல உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக. முன்னுரை. இச்சிக்கலை சுப்பிரமணி எவ்வாறு தீர்த்து வைத்தான் என்பதையும் அதற்கு உதவிய நெசவு தொழிலாளர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கதையை பார்க்கலாம். சுப்பிரமணியின் கவலை. துணிகளை நெய்து துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் அனந்திகா நிறுவனம் சிக்கிக்கொண்டது. தறியில் பாவு தீர்ந்துவிட்டால் அடுத்து பாவு பிணைக்க ஆளில்லை. ரங்கன் என்பவர் ஊரில் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் சுப்பிரமணி நண்பன் ரகுவை பார்க்க சென்றான். அவருடைய தறியில் வேலை செய்கிறவர்கள் உதவிக்கு அனுப்புமாறு கேட்டார். அங்கும் ஆள் இல்லை என அறிந்ததும் கவலை அதிகமானது. ரகுவின் ஆலோசனை. சுப்பிரமணியின் கவலை உணர்ந்த ரகு மாயழகு என்பவரை போய் பார்த்து அவரது மனைவியை அழைத்து போகச் சொன்னார். இரவு நேரத்தில் செல்வதற்கு தயங்கியவன் பிறகு வேறு வழியின்றி அப்பெண்மணியை அழைத்து சென்றார். ஒச்சம்மா. சுப்பிரமணி பாவு பிணைக்க ஒச்சம்மாவை பட்டறைக்கு காரில் அழைத்து சென்றார். குழந்தையை தூங்க வைத்துவிட்டு பாவு பிணைக்க தொடங்கினாள். அவள் உசிலம்பட்டி பக்கமுள்ள கிருஷ்ணாபுரத்தை சார்ந்தவள். மாயழகு கோம்பை தொழுவு என்ற ஊரை சார்ந்தவன். எதிர்கால நலன் கருதி வெள்ளக்கோயிலில் குடியேறினர். புதிய இடத்தில் அவளுக்கு உணவு, காற்று, நீர், ஒப்பனை எல்லாம் மாற வேண்டியிருந்தது. நெசவு தொழிலாளி ஒச்சம்மா இயந்திர நேர்த்தி அதிகம் கொண்ட தறித்தொழிலில் பாவு பிணைத்தல், ஒடி எடுத்தல், கோன் போடுதல் எல்லாவற்றையும் சில மாதங்களில் கற்றுக்கொண்டாள். தன் குழந்தையின் கல்வியை பற்றி சிந்தித்து இடம்பிட்டு எங்கும் மாறக்கூடாது என்று தீர்மானித்தாள். பாவு பிணைதல். மனதில் பலவற்றை எண்ணியபடியே பாவு பிணைந்து கொண்டிருந்தாள். இடையில் அழுத குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வைத்தாள். பாவு பிணைப்பின் வேகம் குறைந்ததை பார்த்த சுப்பிரமணி தேநீர் வாங்கி வரச் சொல்லிக் கொடுத்தார். தறியில் பணி செய்த மாணிக்கத்தையும் துரிதப்படுத்தினார். சுப்பிரமணி. ஒச்சம்மாவும் தேநீர் அருந்துவிட்டு சுறுசுறுப்பாக பாவு பிணைந்து முடித்தாள். வீட்டிற்கு திரும்பினாள் ஒச்சம்மா. வேலை முடிந்ததும் ஒச்சம்மாவிற்கு இரட்டை சம்பளம் வழங்கப்பட்டது. அவளது கண்கள் திளைப்பிலும் திகைப்பிலும் ஒரு கணம் ஒளிர்ந்தன. தனது எதிர்காலம் போல் அந்த ரூபாயை தாளை வலது கையில் இறுக்கிக் கொண்டாள். சுப்பிரமணி அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டான். மாயழகு வெளியே வந்து பார்த்தான். சுப்பிரமணியை தேநீர் குடித்துவிட்டு போகுமாறு கூறிவிட்டு கடையில் வாங்கி வந்த தேநீரை கொடுத்தான். முடிவுரை. தேநீர் குடித்து கொண்டு ரொம்ப கஷ்டம்தான் நம் தொழில் என்றான். மாயழகு. அப்படித்தானே இருக்கும், எல்லாமும் உங்களை நம்பித்தான் இருக்கோம். இப்படி ஏதும் அவசரம்னா சொல்லுங்கண்ணே, எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் என்று கூறினான். சுப்பிரமணியும் விடைபெற்று சென்றார். காலம் உடன் வரும் கதையில் இடம்பெற்றுள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. ஆங்கில சொற்கள். லாரி. தமிழ் சொற்கள். சரக்குந்து, போன் தொலைபேசி, கார் மகிழுந்து, டீ தேநீர், டெக்ஸ்ட் ஜவுளி, நம்பர் எண், ஷிஃப்ட் பணிவேலை, பீம் தூளம், டேப் ஒளிநாடா, டிசைன் வடிவமைப்பு, கார்டு அட்டை, பெட்ஷீட் படுக்கை விரிப்பு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.